மார்ச் மாதம்னாலே தேர்வு தான், தேர்வுனாலே கொண்டாட்டம் தான். வெயிட் ஏங்க நாங்களே எக்ஸாம் டென்ஷனில் இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு தேர்வுனா கொண்டாட்டம் ஜாலின்னு சொல்கிறீங்களேன்னு மாணவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்குது. இது தேர்வு காலம். தேர்வு பற்றி நம்ம இப்படி ஒரு லாஜிக்கலாக ஒன்று யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டு முழுக்க நீங்கள் கடின உழைப்பு செலுத்தி படிக்கிறீங்க, அதை கிளாஸ் ரூம்லேயுமே நீங்கள் பலமுறை எழுதி பார்க்குறீங்க. இப்போ பொது தேர்வுன்னு ஒரு விஷயம் வருது, வேற ஒரு இடத்துல போய் எழுத போகிறீங்க. அப்போ நீங்கள் இத்தனை நாட்கள் பண்ணதை நீங்கள் திரும்ப வேற ஒரு இடத்துல பண்ண போகிறீங்களே தவிர உங்களை சோதிக்கிறதுக்கான களம் தான் தேர்வு அப்படின்னு நினைக்க வேணாம். தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் நம் மனதில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். தேர்வை நம்ம ஒரு நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கலாமே. தேர்வு பயம் இனி தேவையில்லை, நாளை நமதே. தேர்வு இனிது, நிச்சயமாக இனிது. இதை எப்படி சிறப்பாக நீங்கள் எழுதலாம் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதலை பெறதுக்கான வழி தான் இது. 2025 ஆண்டுக்கான பொது தேர்வுகளை மாணவர்கள் எப்படி சிறப்பாக எதிர்கொள்ளலாம் அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். 2025 +2 பொது தேர்வுகளுக்கு எப்படி சிறப்பாக தயாராகலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்ட இந்த தமிழ் இணையதளத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி சிறப்பான மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகள். வணக்கம். இனிது தேர்வு இனிது நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஏற்கனவே சொன்னதான், இது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு நிகழ்ச்சி தான், சரிங்களா? இது நம்ம அறிவுரை சொல்கிறக்கால இங்கே இல்லை, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது தேர்வுக்கு எப்படி தயாராகுது அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு போகலாம். அதாவது பாடத்தை விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ தேர்வு எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது. இதையும் ஏற்கனவே பல பேர் சொல்லியிருப்பாங்க. புதுசாக எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. என்ன தேர்வுங்கிறதே புதுசு இல்லை, தொடர்ந்து நடக்கக்கூடியது தான். இப்போ ஆனால் முதல் முறையாக நான் பொது தேர்வுக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலேன், அப்போ எனக்கு என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னா குறிப்பாக ஒரு 4-5 விஷயங்கள் தான். ஒன்று, தேர்வு அட்டவணை. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். ஒன்று, தேர்வு அட்டவணை. என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அது நான் கிளியராக இருக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் போய் தேர்வு அட்டவணையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது. அடுத்த எக்ஸாம் என்ன அப்படிங்களா. ஏன்னா மிஞ்சி போனால் 5 சப்ஜெக்ட் இல்லை 6 சப்ஜெக்ட் இருக்கும் போது என்ன சப்ஜெக்ட்டு, என்றைக்கு, என்ன கிழமை, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, என்ன அது நம்ம ரொம்ப நிச்சயமாக மனப்பாடமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, ஹால் டிக்கெட்டு. எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். தயவு செய்து ஹால் டிக்கெட்டை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் கூட என்னெல்லாம் கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டியலை ரொம்ப மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணணும், கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுலேருந்து நம்ம விலக வாய்ப்பே இல்லை. முக்கியமாக 2-3 விஷயங்கள். பேனாவில் எழுதும்போது 2 பேனாவது குறைந்தபட்சம் நமக்கு இருக்கணும். ஒன்று எழுதுகிறோம், ஒரு வேளை திடீர்னு அதில் இங்க் தீர்ந்து போச்சு அப்படின்னா வேறு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக அங்கே அந்த கண்காணிப்புக்கு வராங்களே இன்விஜிலேட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களே அட்டாக் கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நம்ம வேலை வைக்கக்கூடாது. குறைந்தது 2 பேனா இருக்கணும். அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்குள்ளே என்னெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். பென்சிலா, பேனாவா, எரேசரா, இல்லைனா ஃபுல் ஜாமெட்ரி பாக்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கொண்டு போகலாமா. சில தேர்வுகளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, சில தேர்வுகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில தேர்வுகளுக்கு அது கட்டாயமாகவும் இருக்கும். குறிப்பாக கணித பாடத்துக்கு இல்லைனா அறிவியல் பாடத்துக்கு அங்கெல்லாம் நம்ம டயக்ராம் போடணும் அப்படின்னா தேவைப்படும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன தேர்வுக்கு என்னென்ன தேவைப்படும் அது நம்ம எடுத்து வச்சுக்கணும். 2. அப்புறம் 3வது மிக முக்கியமானது நம்முடைய நேரம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுப்போம். எந்த ஒரு தேர்வுக்குமே யார் ரொம்ப பதட்டப்படுறாங்க அப்படின்னா, தேர்வுக்கு 1 நிமிஷம் இருக்கும்போது 2 நிமிஷம் இருக்கும்போது தான் இறங்குவாங்க ஸ்கூல் வாசலில். அது ரொம்ப கஷ்டம் தான், உண்மையிலே சொல்கிறது. எல்லா சாதாரண நாட்கள்லேயே அது ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஒரு ஸ்கூல் ப்ரேயர் ஆரம்பிக்க போகிறாங்க, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும் இல்லையா. அவசரமாக போய் இப்போ ப்ரேயருக்கு முன்னால் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேர்வுக்கு போகிறப்போ மிக நிச்சயமாக அப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடங்கள் முன்னதாக தேர்வு மையத்துக்கு போகிறதுக்கு அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். தயவுசெய்து பெற்றோரும் அவர்களுக்கு உதவி செய்யணும் தான் நான் கேட்டுப்பேன். என்ன அப்படின்னா, 9 மணிக்கு தானே எக்ஸாம், இங்கேருந்து 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு 8:45 கிளம்புற வேலையெல்லாம் வேண்டாம். தயவு செய்து ஒரு 15 நிமிஷம் முன்னதாக போயிடுங்க. ஒன்றும் குறைஞ்சி போய்டாது. அந்த ஒரு 10-15 நிமிஷத்தில் எதுவுமே ஆகிட போகிறதில்ல. அதனால் தேர்வின் போது மட்டும் தேர்வு எந்த நேரத்துக்கு தொடங்குகிறதோ அதற்கு குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் முன்னதாக அங்கே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் 4வது எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, தயவுசெய்து
தேர்வு இதை உள்ளே போகிற போது எல்லாத்தையும் மறந்துடுங்க, எதுவுமே வேண்டாம். இதில் இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினா இன்ஜினியரிங் கிடைக்கும், இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினா மெடிக்கல் கிடைக்கும் அப்படிலாம் ஏதாவது தோணி வச்சுக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நமக்கு வேண்டியது இந்த தேர்வு, இந்த கேள்வி, இந்த பதில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது பிறகு பார்த்துக்கலாம். தேர்வின் முடிவை மனதில் வைத்துக்கொண்டு தேர்வுக்கு போகாதீங்க. திரும்ப சொல்கிறேன், தேர்வின் முடிவை மனதில் வைத்துக்கொண்டு தேர்வுக்கு போகாதீங்க. தேர்வு, கேள்வி, பதில், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேர்வுக்கான முடிவுகள், தேர்வுக்கான மதிப்பெண்கள்லாம் எல்லா தேர்வும் முடிஞ்சப்பறம் வீட்டில் உட்காந்து நிதானமாக எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அன்றைக்கி அது தேவையே இல்லை, சரிங்களா? அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் மிக முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுப்போம், எந்த ஒரு தேர்வாக இருந்தாலுமே, எந்த ஒரு கேள்வியுமே நாம் படிக்காத ஒரு புத்தகத்துலேருந்து வரப்போகிறதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அகாடமிக் கோர்ஸ் வைக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல அம்சமே என்ன அப்படின்னா, பாடப்புத்தகத்தை விட்டு வெளியே கேள்விகள் வராது, சரிங்களா? பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கோ, சிலபஸில் என்ன இருக்கோ, பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ, வகுப்பில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து தான் கேள்வி வரும். புதுசாக இங்கேருந்துமா கேள்வி புதுசாக முளைச்செல்லாம் வந்துடாது. அதனால் பாடத்திட்டத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம், பாடத்தை முழுமையாக படித்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக போங்க. எல்லாருக்கும் சொல்லக்கூடியது தான். நிறைவாக ஒன்று எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சாப்பிட்லாம், எவ்வளோ தூங்கலாம் அப்படிங்கிறது தான். எப்போதும் போல் சாப்பிடுங்க, எப்பவும் போல் தூங்குங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. எதுவுமே சொல்லலை, இதுதான் சாப்பிடுங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் திரவ வகைகள் அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது முடியலை, இல்லை நமக்கு இதுதான் பழக்கப்பட்டு போச்சுன்னா பரவாயில்ல. எப்போ என்ன சாப்பிடுங்களோ அதே சாப்பிடுங்க, எப்போ எவ்வளோ சாப்பிடுங்களோ அவ்வளோ சாப்பிடுங்க, எப்போ எவ்வளோ நேரம் தூங்குவீங்களோ அவ்வளோ நேரம் தூங்குங்க. கூடவோ குறைச்சலோ அதெல்லாம் தேவையே இல்லை. எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள் இந்த ரூட்டீன் இருக்குல்ல, அதை நீங்கள் மாற்றாதீங்க, தேர்வுக்காக மாற்றாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். எப்போ ராத்திரி 9 மணி தூங்குவேன் அப்படின்னா தேர்வுக்காக கூட 1 மணி நேரம் படிச்சுட்டு 10 மணி தூங்குவேன் அப்படின்னு நினைக்காதீங்க, வேண்டாம். அதனால் ஒன்றுமே ஆகிட போகிறது இல்லை, சரிங்களா? 9 மணிக்கு தூங்குனா 9 மணிக்கு தூங்குங்க. காலையில் எப்பவும் போல் 5 மணிக்கு வந்திருக்கீங்க, 6 மணிக்கு வந்திருக்கீங்கன்னா அதே மாதிரியே வந்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒருவேளை அந்த ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்கு அதிகமாக படிக்க வேண்டியிருக்கு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதுவும் தயாரிக்க வேண்டியிருக்கு வச்சுங்களேன், அப்போ கூட 1 மணி நேரம் மூச்சு வந்து படித்தாலோ அல்ல 1 மணி நேரம் முன்னாலே எழுந்திரிச்சாலோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, சரிங்களா? எல்லாம் சின்ன பசங்க தானே, 15 வயசு 16 வயசு என்ன ஆகிட போகுது? அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் குறைஞ்சதுனாலும் ஒன்றும் பெருசாக எதுவும் ஆகிட போகிறதில்ல, சரிங்களா? தானே முடிஞ்ச வரைக்கும் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பாடு விஷயத்தில் அப்படி தான், நிறைய சாப்பிட்டா போய் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். அது நிறைய குறைவுங்கிறது யாரை வச்சு சொல்கிறது, உங்களுக்கு தான் தெரியும். நார்மல் டெய்லி என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடுங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு போய் எழுதுங்க. அதனால் தேர்வுங்கிற மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய சாப்பாட்டையோ உங்களுடைய உறக்கத்தையோ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆரோக்கியமாக இருங்க, நிறையா நடங்க, நிறையா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, போதும். இதனோட கூட கொஞ்சம் கூடவே நல்லா படிங்க. அது வருஷம் முழுக்க செய்யக்கூடியது தான். போய் உட்காந்தா போதும், அவ்வளோதான். அதனால் தேர்வு என்பது ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு அப்படின்னு வச்சுக்காதீங்க. சாதாரண கிளாஸுக்கு போகிற மாதிரி இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, ஏதோ பேப்பர் கொடுக்குறாங்க, நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். அப்படி நினச்சிட்டு போய்ட்டு வாங்க. மிக நிச்சயமாக உங்களால் வெகு எளிதில் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல வெற்றியை அடைய முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.